நார்மலாக இருக்கும்போது நமக்கு இப்படி பசி எடுக்காது. ஆனால் வெயிட்டை குறைக்கணும் டயட்டுன்னு எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு என்னென்னமோ சாப்பிடணும்லாம் தோணும். குலாப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஜிலேபி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். அப்புறம் சூடாக டீ வடை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். அப்போ நான் நினைப்பேன், பேசாமல் நார்மலாகவே இருந்துடலாம், அந்த டயட்டுன்னு ஆரம்பித்து மேலும் மேலும் நமக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடணுன்னு தான் தோணுதுன்னு. இதுதான் சதி பண்ணுதுன்னு பார்த்தா யூடியூப்பு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோம்னா ஒரே சாப்பாட்டு வீடியோவாக தான் வரும். நல்லா நிறைய சிக்கன் பிரியாணியை போட்டு சில பேர் கட்டுன்னு கட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய அந்த கேக் வீடியோலாம் வரும். இது என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த டயட் பண்ணும்போதெல்லாம் நம்ம மனசை அலைப்பாயவே விடக்கூடாது. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக என்ன சமைச்சு சாப்பிட்றோமோ அதை மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானிய இட்லி 2 எடுத்துக்கிட்டேன், ஒரு முட்டை, அப்புறம் வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தது, அப்புறம் முக்கியமாக முருங்கைக்கீரை, சுண்டக்காய் துவையல், கூடவே வெள்ளரிக்காய். நல்ல டயட்டில்